ஹாய் ஆல். சிக்கன் சால்னா பரோட்டாவை ஒரு தட்டில் நல்லா பிச்சு போட்டு அதை சால்னாவில் ஊற வச்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான். அதுவும் சிக்கன் சால்னா கேட்கவே வேண்டாம், ருசி அவ்வளவு சூப்பராக இருக்கும். இப்போ இதை செய்யறதுக்கு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 3/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, சீரகம், மிளகு, கசகசா, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதில் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக வறுத்துக்கணும், கலர் மாறிடக்கூடாது. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி வச்சுக்கலாம். இதில் சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்து 2 பச்சை மிளகா, 2 வெங்காயத்தை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் புதினா இலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 2 பெரிய தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 கிலோ அளவு சிக்கன், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுது சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சால்னா தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு 2 விசில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் சால்னா ரெடி. இது பரோட்டாக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, கல் தோசை, இப்படி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.